राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो बिल्व मंगल लीला सुकर की जय। बिल्व मंगल बगहान और भक्तर मुंदानत्तु केट கேள்வியை ஞாபகமா பதில் சொல்லிடுறேன். பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு சொல்லி எந்த திவ்யதேச பெருமாளுடைய திருநாமம்னு கேட்டிருந்தேன். பிரணத ஆர்த்தி ஹரன் அப்படின்னு அர்த்தம். பிரணத அப்படின்னா சரணடைந்தவர்களை, தன்னை அண்டியவர்களை, ஆர்த்தி அவர்களுடைய துக்கத்தை, ஹரன் அழிக்கக்கூடியவன், பிரணதார்த்தி ஹரன். காஞ்சி வரதராஜருடைய ஒரு திருநாமம் பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷமான ஒருத்தர் இந்த பிரணதார்த்தி ஹரன். அது பகவான் ஒவ்வொருத்தருடைய துக்கத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா முயற்சியும் பண்றான். நம்ம மனசஞ்சலம் அடையாமல் இருக்கணும். உலகத்துல நான் பார்ப்பது பெரிய சவால் அப்படின்னா அந்த மனசு ஒரு சமநிலையில சஞ்சலம் இல்லாமல் தைரியத்தோட நம்பிக்கையோட இருக்க. அதாவது எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் விட்டு போகாத மனசு. எப்பயோ நான் சொல்றதுதான், மனதில் உறுதி வேண்டும். உலகம் வெறும் இயற்கை மட்டும் கிடையாது, மனிதர்களோடையும் சேர்ந்தது. மனிதர்கள் எப்பொழுது மாறுவார்கள், எப்படி மாறுவார்கள்னு கணிக்க முடியாது. நல்லா பழகின்றிருப்பா, திடீர்னு விரோதியா மாறிடுவா. நல்லா பழகின்றிருப்பா, திடீர்னு கண்டுக்காம போவார்கள். பல வருஷம் பழகிறத திடீர்னு பார்த்தா உதாசீனப்படுத்துவார்கள். இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு தான் மனோபலம் வேணும். சரீர வியாதிகள், லாப நஷ்டங்கள் இதெல்லாம் கூட பெருசா பாதிக்கிறது இல்லை நமக்கு. மனிதர்களுடைய செயல்கள், வார்த்தைகள் நன்னாவே பாதிக்கிறது. அதுக்கெல்லாம் தாங்கிற ஒரு மனச தெய்வம் தரட்டும். அதனால்தான் பிரணதார்த்தி ஹரன்னு பெயர். துக்கம் எல்லாம் மாறும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. துக்கம் அப்படின்றது எங்கிருந்து வர்றது அப்படின்னா ஏற்றுக்கொள்ள கடினமானதுக்கு பெயர் தான் துக்கம் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. சுகம் அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு எளிதாக உள்ளது சுகம். சுகம்னு பெயர். சுகர் அவர் வேற, சுகம் வேற. சுக அப்படின்னா கிளின்னு அர்த்தம். இது சுகம், எளிது அப்படின்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கை நம்மளை பக்குவப்படுத்துறது. என்னைக்குமே பக்குவப்படுவதற்கு தயாராக இருங்கள். யார் மூலமாக வேண்டுமானாலும் நம்மளை தெய்வம் பக்குவப்படுத்தும். இதுல மாற்றம் இல்லை. சரியா?
இந்த பில்வ மங்கள நீ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சிந்தாமணின்ற அந்த ஒரு பெண், அவளுடைய சரீரத்தினுடைய ஆசை, வெறிகொண்டு ஓடுறார், பிணம் தெரியவில்லை, கருணாக பாம்பும் தெரியவில்லை. அப்பதான் அவள் ஒரு வார்த்தை சொல்றாள், என் உடம்ப அனுபவிக்கணும்ன்ற ஆசை, என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனுபவிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆசையில 1000ல் 1 பங்கு கண்ணனிடத்துல வைத்தால் கூட கண்ணன் கிடைச்சுடுவானே அப்படின்ற ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்றான். அதாவது கவர்மா ஒரு பெருமை தானே வரணும், என் உடம்ப ரசிக்கிறார்கள். நிறைய பேர் பார்க்கலாம், இந்த விதவிதமான ஆடைகள் போடும் பொழுது தன்னுடைய அழகை வெளிப்படுத்தணும், மற்றவர்கள் ரசிக்கணும்னு போடுறதுன்னு உண்டு. இது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் பொது. உடல் அழகு அப்படி வெளிக்காட்டணும், அப்ப எல்லாரும் ரசிக்கணும், அவ்வளவு பேர் ரசிக்கிறாளேன்னு ஒரு ஆனந்தம். இந்த ட்ரீம் கேர்ள், ட்ரீம் பாய், இதெல்லாமே என்ன, தன் உடல் அழகை பார்த்து எல்லாரும் ஏங்கணும். ஆனா இந்த சிந்தாமணி உள்ளபடி பார்த்தா தன் அழகை கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுதான் அவளுக்கு பணம் கொடுக்கிறது. ஆனா அதை தாண்டி அவளுக்கு என்னடா இது, இந்த மனுஷனுக்குலாம் எவ்வளவு சம்ஸ்கிருதம் தெரியும், எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எப்படி வாழணும், இப்படி பல பேர் அசிங்கப்படுத்தும்படியா வாழறாரேன்னு ஒரு ஆதங்கம். எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்கள்ல தெய்வம் யார் மூலமாக எங்கிருந்து எந்த விதத்தில் பேசும்னு தெரியாது. நிஜமாவே தெய்வம் இப்படிதான் பேசும்னு கிடையாது. கணவன் வழியாக சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வழிகாட்டும், மனைவி மூலமாக சில சந்தர்ப்பங்கள்ல, குழந்தை வழியாக சில சந்தர்ப்பங்கள்ல, தாய் தகப்பன் வழியாக சில சந்தர்ப்பங்கள், தோழன் தோழி, சில சமயத்துல வழிபோக்கர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வழிகாட்டுவார்கள். இன்னைக்கு இந்த பில்வமங்களுக்கு சிந்தாமணி சொல்லிட்டார். அன்னைக்கு அவருக்கு அவள் உடம்ப தொடணும்னு தோணல. அந்த வார்த்தை உயிர் ஆழம் வரைக்கும் போய் ஒரு என்னமோ பண்ணிடுச்சு. அவர் வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. பக்தியோ கடவுளோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரமே கொடுத்ததில்லை. அவர் நாஸ்திகன்லாம் கிடையாது. ஆனா அந்த வயசு, அந்த அழகு, அந்த அனுபவம், இதுதான் வசதியா தோணிட்டு. ஆனா தெய்வம் இன்னைக்கு சிந்தாமணி மூலமாக பேசிடுத்து. விடிய விடிய உட்கார்ந்து அவள் கிருஷ்ண பஜனை பாடுறா. கேட்டுட்டே இருக்க. அடுத்த நாள் காத்தால அவள் நமஸ்காரம் வந்து அப்படியே கிளம்புற. பகவானுடைய கிருப்பை அவருக்கு சோமகிரின்னு ஒரு குரு கிடைச்சாருன்னு இருக்கு. அவரை பத்தி பெரிய விஸ்தாரமா அவருடைய சரித்திரம் காண கிடைக்கிறது இல்லை. அங்கொன்னும் இங்கொன்னுமா சில சம்பவங்கள். அந்த குரு கிடைச்ச பிறகு அவருக்கு அது ஸ்லோகங்கள் சொல்ல வர. அதுல முக்கியமா ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருத்தம். அதான் முதல் ஸ்லோகம். சிந்தாம நிர்ஜயதி சோமகிரிர் குருர்மே. என்னுடைய குரு சோமகிரி சிந்தாமணி போல சிந்தையில இருக்கிறத கொடுக்கக்கூடிய மணி, அதான் சிந்தாமணின்னு பேர். விஷ் கிவிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். நினைப்பதை தரும் கல். என்னுடைய குரு நினைத்ததை எல்லாம் தரும் சிந்தாமணி போலே. சிந்தாமணி தான் அவருக்கு முதல் குரு. அதனால சிந்தாம நிர்ஜயதி சோமகிரிர் குருர்மே.
இந்த சிந்தாமணினாலே நான் சோமகிரி என்னும் குருவை அடைஞ்சேன். அந்த சோமகிரி எனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய சிந்தாமணி. பகவான் எனக்கு வழிகாட்டக்கூடிய சிக்ஷா குரு யார் அப்படின்னா, சிக்ஷா குரு பகவான் சிகிபிஞ்ச மௌலிஹி மௌலிஹி. அந்த கண்ணன் யார் தலையில மயில் தொகையெல்லாம் வச்சுட்டு இருக்கானோ அவனே என் மேல கருணை பண்ணிட்டான். யத்பாத கல்பதரு பல்லவசேகரேஷு. யார் இந்த பகவானுடைய திருவடிகள்ன்ற கல்பக விருட்சத்தை தன் தலையில சுமந்திருக்காளோ, யத்பாத கல்பதரு பல்லவசேகரேஷு லீலா ஸ்வயம்வரரசம் லபதே ஜயஸ்ரீ. யார் தன்னுடைய தலையில பகவானுடைய திருவடி தூள்களை எப்பொழுதுமே தரிச்சின்றிருக்காளோ அவர்களை தேடி ஜெயலக்ஷ்மி, வெற்றி, புகழ், உலகத்தில மரியாதை இதெல்லாம் வந்து அந்த பக்தரை ஸ்வயம்வரத்தில் தானே தேர்ந்தெடுத்து மாலையிடுகிறாள் அப்படின்னு ஜெயலக்ஷ்மி. அதாவது பகவானுடைய திருவடியை தலையில் சுமப்பவர்களுக்கு எல்லாம் தானாக வந்து சேரும். எதையும் அவர்கள் தேடிண்டு போக வேண்டாம். சிந்தாம நிர்ஜயதி சோமகிரிர் குருர்மே சிக்ஷா குருச்ச பகவான் சிகிபிஞ்ச மௌலிஹி யத் பாத கல்பதரு பல்லவசேகரேஷு லீலா ஸ்வயம்வரரசம் லபதே ஜயஸ்ரீ. அவ்வளவு அழகா எழுதினார். அதன் பிறகு எல்லாத்தையும் விட்டார். இப்படியே அலைஞ்சின்றிருக்காராம். பிக்ஷை எடுத்து வாழ்ந்துருக்கார். இந்த காமம் எல்லாம் அப்படியே பெய்டுத்து இப்படியே இருந்துருக்கார். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்தார். மயங்கி போயிட்டார். சில சந்தர்ப்பங்கள் சில ஆசைகள், சில அகம்பாவங்கள், சில பொறாமைகள், சில எதிர்பார்ப்புகள், சில வைத்தறிச்சல்கள், சில கவலைகள், சில குழப்பங்கள், சில பயங்கள் உள்ளுக்குள்ள அமைஞ்சு கிடக்கும். திடீர்னு ஒரு நாள் உள்ள வரும். அது நமக்கு இல்லேன்னு நினைச்சுட்டு இருப்போம். திடீர்னு அப்படி பூதாகரமா வந்து நிற்கும். அதனால இப்பெல்லாம் நான் ரொம்ப அதாவது இப்பெல்லாம் நான் வந்து சரியா இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாது. பகவத் அனுகிரகம் சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்ப அந்த அகம்பாவம் வராது. ஏன்னா பல விஷயங்கள் உள்ள போட்டு புதைச்சி மேல மண்ணை மூடி எல்லாம் வச்சிருவோம். இல்ல விதை மாதிரி இந்த விதைய பூமிக்குள்ள ஊனி மேல மண்ணை போட்டு மூடிடுவானா விதை உள்ளுக்குள்ள முளைச்சிண்டு வெளில வர்றது இல்லை, திமிரிண்டு. அதனாலதான் பகவான் கோபிகைகளை பார்த்து சொல்லும்போது சொல்றான் வம்சீவட்டில், என்னிடத்தில் மனசை கொடுத்தவாளுடையது வறுக்கப்பட்ட விதைகள் போலே, அது திரும்பி முளைக்காது அப்படின்னு சொல்றான் பகவான். வறுத்த விதை முளைக்காது இல்லை, ஸ்ப்ரவுட் ஆகாது, சீட்ஸ். இப்போ ஒரு கேள்வி, வறுத்த பயிறு முளைவிக்கும் தாயா அப்படின்னு ஒருத்தி உண்டு. யாரு கொஞ்சம் கண்டுபிடிச்சா? வறுத்த பயிறு முளைவிக்கும் தாயார் கண்டுபிடிக்கும். அந்த ஊர்ல போயாச்சுன்னா தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வறுத்த பயிரை மடியில கட்டிப்பா. அது முளைச்சுடுத்தனா அவளுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும்னு ஐதீகம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. வறுத்த பயிர் முளைவிக்கும் தாயார். எந்த திவ்ய தேசம்? தாயாரின் பெயர் என்ன? பெருமாள் பெயர் என்ன? கண்டுபிடி சொல்லுங்களேன். சரியா?
அப்ப இவர் உள்ளுக்குள்ள அப்படி மறந்து போயிட்டார். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி ஜம்மன உட்கார்ந்து இருக்கு. நல்லா தெரியும். சில பேர் சொல்வா நல்லா மாறிட்டேன். அது உள்ளுக்குள்ள அப்படி தூங்கிட்டு இருக்கு. சாதாரண சொல்லுவோம் இல்லையா, உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம் அப்படி சாங்குடி எழுந்துக்கும். நிஜமாவே எழுந்துக்கும். இவருக்கு அந்த பெண்ணை பார்த்தாரா, மயங்கி போயிட்டாரா, அவ பின்னாடியே போனாரா, அவள் பயந்தாளா, அவள் தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாளா, இவ வீட்டு வாசல்லையே நின்னாரா, உள்ள போன பெண் தன் கணவனை வெளியில் அனுப்பினாளா, கணவன் வந்தாரா, யாரடா நீ, எதுக்கடா பார்த்தா சாது மாதிரி இருக்கிறீங்களே, என்னத்துக்கு என் மனைவியை பார்த்து வரீன்னு கேட்க எல்லா விஷயத்தையும் சொன்ன தான். சிந்தாமணிக்கிட்ட ஆயப்பட்டது, அப்பா சாத தம்பிக்கு அவகிட்ட ஓடினது எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் மயங்கலைப்பா, உன் மனைவியை பார்த்தேன் மயங்கி போயிட்டேன். தைரியமா சொல்றவன் பொண்டாட்டியை பார்த்து மயங்கி போயிட்டேன். ஒரே ஒரு தடவை ஒரு வெளில வர சொல்லு, நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய புருஷன் பார்த்தான். சரி, அவர் ரோட்ல போகும்போது எல்லாரும் பார்க்கலான்னு செய்யறா. இவர் உள்ளதை அப்படியே சொல்றாரு. அவர் கண்ணை பார்த்து பேசுறாரு. அவன் கண்ணை பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்கு. அவரே இடத்துல அந்த அம்மா பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாரு. அவன் அடிக்கலை கொள்ளலை நம்ம தெரியல. அது சில சமயந்திரப்பங்கள் எப்படிலாம் ஆகும் இல்லையா. அவன் உள்ள போய் தன் மனைவியை கூட்டுண்டு வரப்போனான். ஆனா இவ்வளவு நாள் அந்த கிருஷ்ணநாமம் ஜபிச்சிருக்காரு இல்லையா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு, அது உள்ளுக்குள்ள ஒரு பெரும் புயலை கலப்பெடுத்து. வெக்கமா இல்லை உனக்கு, அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை. இந்த சிந்தாமணி கிட்ட மனசு மாட்டினாய், அவள் வழி காட்டினா, வெளில வந்தாய், குரு கிடைச்சாச்சு. என்னது இது, இன்னொருத்தன் மனைவி, எப்படி உனக்கு இது ஆசை வருது? அதங்களையோ உனக்கு புத்தி வரலையோ? சமயத்தில் கிருஷ்ணன் கோச்சிண்டு உள்ளுக்குள்ள திட்டுவான். கிருஷ்ணனை ரொம்ப சாஃப்டா தான் பேசணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கெல்லாம் கூட கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே பேசுவான். அர்ஜுனன்லாம் சொல்லும்போது பகவான் சொல்ல, அலித்தன்மை அடையாளர்கள் அலி மாதிரி பேசுற அப்படின்றான் கண்ணன் பகவத்கீதையில. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அப்படியே போராட்டம். அப்ப அவருக்கு என்னெல்லாமோ தோன்றது. இன்னும் ஆசை விடலையா? டக்குன்னு அவருக்கு தோன்றிடுத்து. எதனாலே ஆசை வந்தது? அவளை பார்த்ததுனால. அவ அழகா இருக்கிறது அவளுடைய குத்தம் இல்லையே. அவளை பார்த்து மயங்கினது என் குத்தம். எதனால மயங்கின? அவளுடைய அழகை பார்த்து. அந்த அழகு என்னை வசப்படுத்தி எடுத்து வா அப்படின்னு தோணிடுத்து. அந்த அழகை அனுபவிக்கணும்னு ஒரு அட்லீஸ்ட் பார்க்கவாது பார்க்கணும். அப்ப 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 பார்க்கணும்ன்ற ஆசை. அப்ப பார்த்ததுனால ஆசை. பார்க்கவே இல்லைன்னா இன்னொரு நாள் இன்னொரு பெண்ணை பார்ப்போம், மயங்குவோம். இதுக்கு எங்கே முடிவு உண்டா? முடிவு உண்டா? அதுக்கு பார்ப்பதனால ஆசை. பார்க்கவே இல்லைன்னா ஆசை வராது. எப்படி பார்க்காம இருக்க முடியும்? கண் இருக்கே, கண் இருக்கே. ஓ, அதுக்குள்ள அந்த உள்ள போன கணவன் மனைவி ஐஷந்து வெள்ள வர டக்குன்னு பக்கத்துல இருக்க வில்வ மரத்தினுடைய முள்ளை எடுத்து அப்படி கண்ட எடுத்து கொத்திட்டாராம். போச்சு பாருங்க. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாத்துக்கா ஓடுறாரு. கண்ணு போயிடுச்சு. அந்த மனிதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாரும் வித்தியாசமா பார்த்தா இப்ப பார்த்தா பயந்துட்டா எல்லாரும்.
அது எப்படி கிருஷ்ணன் விடுவானான்னு? விடுவானோன்னு திருத்தி பணிகொள்வான், காப்பாற்றி கொடுத்துருவான். அவன் வந்த நிஜமாவே அவனுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லி மாளாது. உங்களையும் சரி, என்னையும் சரி, பலரையும் சரி விதவிதமான முறையில காப்பாற்றி கொடுத்திருக்கான். இப்ப இவரையும் காப்பாற்றினான். சரிங்களா? ஒருவேளை இதனாலதான் அவருக்கு வில்வமங்கலர்னு பேர் வந்ததான்னு தெரியாது. வில்வ மரத்திலிருந்து அவருக்கு ஒரு மங்களம் வந்து கொடுத்துருங்க. ஆனால் வில்வமங்கலம் தெரியல, உண்மையான பெயரும் தெரியல, சரியான ஊரும் தெரியல. பில்வமங்கல கண்ணு போச்சு. ஆனா மனசுல நிம்மதி, திருப்தி, சந்தோஷம். சில சந்தர்ப்பங்கள்ல சில இழப்புகள் நமக்கு தரக்கூடிய ஒரு அமைதி இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா? பொறாமையை இழந்துட்டோம்னா எவ்வளவு ஒரு சமாதானம், அகம்பாவத்தை இழந்துட்டோம் எவ்வளவு ஒரு திருப்தி, காமத்தை இழந்துட்டோம் எவ்வளவு ஒரு குதூகலம். கிருஷ்ணன், இந்த கிருஷ்ண நாமம் நிச்சயமா பல விதங்கள்ல திருப்தி பணிகொள்ளும். இவருக்கு இந்த விதம் பில்வமங்கள. வில்வ மரத்தை பார்க்கும்போதெல்லாம் அவர் எப்பயுமே தோணும், எப்போதுமே தோணும். சில இடங்கள்ல சொல்லுவார், வந்தவன் நம்ம வருஷம் கொண்ட ஊசியை கொடுன்னு சொல்லி அவளுடைய கொண்ட ஊசியை வாங்கியே தன் கண்ணை குத்தின்றார் அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தில் சிலர்தான் இல்லாம இருந்தா நிம்மதி, கடைசியில நிம்மதி தான் பெருசா இருக்கும். மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கிற அந்த நேரங்கள் இருக்கு பாருங்க, the ever best time in your life அப்படின்னா சஞ்சலம் இல்லாத மனசு, அந்த நிமிஷங்கள் சலனமே இல்லாத ஆழ்கடல் போல ஒரு அமைதி. தூங்கும்பொழுது ஏன் பிடிச்சிருக்கனா சஞ்சலம் இல்லை, சலனம் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை, குழப்பமும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை. பியூட்டிஃபுல். அந்த மாதிரி முழிச்சுட்டு இருக்கும் பொழுது வரணும். இவர் சரித்திரம் எல்லாம் கேட்டாலே வரும். அவ்வளவு விசேஷமானவர் இந்த பில்வமங்கல. இன்னும் இருக்கவர் சரித்திரம் சொல்றேன் மீதி நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो बिल्वमंगल ठाकुर की जय. राधे कृष्णा.